ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வனசா. இன்றைக்கி டெய்லரிங் கிளாஸ் தான் பார்த்துருக்குறேன். இது வந்து குழந்தைகளுக்குரிய ஆடைகள் தான். அந்த வகையில் பிறந்த குழந்தை, அதாவது பிறந்ததுலேருந்து 1 மாதம் 2 மாதம் 3 மாத குழந்தைகள் வரையும் போடலாம் இந்த உடுப்பு. நீங்களும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படியான உடுப்பு வகையில் நீங்கள் தைக்கணும்னா இந்த யூடியூப்பில் நான் பதிவேற்றம் செய்கிறேன். இப்போ இந்த ஆடை தைச்சதுக்குரிய அளவீடுகள், அதே நேரம் வந்து நாங்கள் தைச்ச மெத்தட்டு எவ்வாறு தைச்சு நாங்கள் என்பதையும் நான் இதில் வந்து என்னுடைய வீடியோவில் நான் பதிவு செய்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கள் நாங்கள் போகலாம். இப்போ பாருங்க, நான் ஒரு காட்டன் துணி எடுத்துக்கிறேன். இந்த காட்டன் துணியில் அளவில் எடுக்க போகிறோம். அதாவது அகலம் வந்து 13 இன்ச்சு எடுக்கிறேன், நீளம் வந்து 17 இன்ச்சு எடுக்கிறேன். இதை வந்து நான் முதல் நான் 2ஆக மடிச்சிட்டு திரும்ப ஒரு அடிக்கிறேன். 4 பீஸ் வருது. இனி நாங்கள் வந்து கழுத்து நீளம் எடுக்க போகிறோம். அதாவது 2 இன்ச்சு. கழுத்து அகலமும் வந்து நான் 2 இன்ச்சு எடுக்கிறேன். அடுத்ததாக ஷோல்டர் வந்து 4 இல்லாட்டி 4.5 இன்ச்சு எடுக்கலாம். நான் தையலுக்கும் சேர்த்து 1/2 இன்ச்சு எடுக்கிறேன், 4.5 இன்ச்சு. இனி நான் வந்து கழுத்து அந்த எல் ஷேப்பில் நான் கீறி போட்டு நான் லைட்டான ஒரு வளைவுக்கு வரைஞ்சிட்டு நான் கழுத்து எடுக்க போகிறேன். கை ஆம்கோல் வந்து 3 இன்ச்சு எடுக்கிறேன். அடுத்தது மார்பு அகலம் நான் 5 இன்ச்சு எடுக்கிறேன். எடுத்து போட்டு நீள சைட்டிலேருந்து நான் 1 இன்ச்சு மேலுக்காக எடுத்துட்டு நான் வளைவுக்கு வரைகிறேன். அதுக்கு பிறகு நான் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ அக்குள் வளைவை நான் கீறி போட்டு இனி நான் வந்து வெட்ட கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிக்க நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, நல்ல ஒரு நீட்டாக நான் வெட்டி கொண்டு வரேன். இப்படி தான் வரப்போகுது நாங்கள் வெட்டின பிறகு இப்படி தான் வருகுது. இப்போ பாருங்க, நாங்கள் இனி மடித்து தைக்கணும். அதே நேரம் வந்து நான் இது வந்து ஃப்ரில் வைக்க போகிறேன். அந்த சைட்டுகளுக்கு வடிவுக்காண்டி நான் ஃப்ரில் வைக்க போகிறேன். இப்படி தான் வரப்போகுது ஃப்ரில். இதுக்கு வந்து நான் வந்து அதாவது 2 இன்ச்சு அளவில் நான் இந்த துணியை மடித்து போட்டு நான் வெட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெட்டி போட்டு நாங்கள் அதுக்கு பிறகு தான் நாங்கள் ஃப்ரில் வைக்கணும். இது நார்மலாக நாங்கள் பிறந்த குழந்தையிலிருந்து அதாவது 3-4 மாத குழந்தை வரையும் இந்த உடுப்பு போடலாம். என்னடா வெக்க காலங்களில் குழந்தைகளுக்கு மிகவும் ஒரு உடலுக்கு சுவாத்தியமாக இருக்கும். இப்போ பாருங்க, நான் இனி வந்து கையை மடித்து தைக்க போகிறேன். கை வந்து நான் அதாவது முதல் 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு இப்போ 1/2 இன்ச்சு நான் மடித்து அப்படியே தைக்கிறேன். மிகவும் ஒரு ஈஸியான மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் தைச்சு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இனி நான் வந்து மெட்ட கையக்கும் இப்படித்தான் நான் தைக்க போகிறேன், அதாவது மடித்து தைக்க போகிறேன். இப்போ மடித்து தைச்சா அப்புறம் பாருங்கள் இப்படி தான் இருக்க போகுது. நான் இனி கழுத்துக்கு வந்து பைப்பிங் வச்சு தான் தைக்க போகிறேன். நீங்கள் அப்படி மடித்து தைக்காதீங்கள். இப்படி நீங்கள் பைப்பிங் வச்சு தைச்சிங்கன்னா நல்ல ஒரு நீட்டாக இருக்கு. நான் இனி வந்து பைப்பிங் வச்சு நான் சுற்றி வர தைக்க போகிறேன். நீங்கள் கிராஸ் பீஸ் வெட்டி போட்டு நீங்கள் வெட்டி எடுத்து தையுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கிராஸ் பீஸ் எடுத்து தான் நான் வெட்டி தைக்கிறேன். இப்போ பாருங்க, இது நாங்கள் ஃபுல்லாகவே நாங்கள் சுற்றி வர நாங்கள் தைச்சு முடிக்க வேணும். தைச்சி முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த பக்கம் நாங்கள் திருப்பக்கம் முதல் அந்த கழுத்தடியை வந்து அந்த சின்ன சின்னனாக நாங்கள் சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக நாங்கள் வெட்ட வேணும். அந்த தையலுக்கு வெளிப்பக்கம் வந்து அந்த துணியை வந்து நாங்கள் சின்ன குட்டி குட்டியாக நாங்கள் வெட்டி போட்டு தான் நாங்கள் திருப்ப வேணும். அப்போ தான் திரும்பி வரும். நான் இப்போ திருப்பி போட்டு நான் இனி மடித்து போட்டு தைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 1/4 இன்ச்சு இப்போ இந்த 1/2 இன்ச்சு மடித்து நான் தைக்கிறேன். அந்த பிசுறு தன்மை வெளியில் வராதபடி நாங்கள் தைக்கணும். அதை கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் தைச்சு கொண்டு போகணும். எந்த இடத்துலையும் சுருக்கு வராதபடி பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, நான் தைச்சு கொண்டு போகிறேன். மிகவும் ஒரு நீட்டாக வந்து கொண்டு இருக்குது. நீங்கள் அதாவது நல்ல ஒரு நீட்டாக நீங்கள் தைக்க பழங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நாங்கள் பேசிக்காக ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். இனிட்டு அதாவது குழந்தை பிள்ளைகளுக்குரிய உடுப்புகள் நிறைய நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, நாங்கள் இனி புரில் வச்சு தைக்கணும். இப்போ நான் வந்து அந்த புரில் வச்சு தைக்கிற துணியை வந்து சைட்டுகளில் அந்த ஓரங்களை நான் மடித்து தைக்கிறேன். மடித்து தைச்சி போட்டு தான் நாங்கள் புரில் வச்சு தைக்கணும். இப்போ பாருங்க, மடித்து தைச்சிட்டேன். மடித்து தைச்சா பிறகு இனி நான் வந்து அந்த புரிலுக்கு நான் தைக்க முதல் அந்த சுருக்கு மாதிரி எடுக்கிறதுக்கு நான் முதல் வந்து நூலோடி தைக்க போகிறேன். இந்த நூலோடி தைக்கிறது மூலம் நாங்கள் கொஞ்சம் அந்த சுருக்கி எடுத்தோம்னா நல்ல ஒரு நீட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து நூலோடி எடுக்கிறேன். அதாவது உங்களுடைய மிஷினை அதாவது பெரிய நூலோட எல்லாம் வையுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு நீங்கள் அதுக்கு பிறகு இப்படி நூலோடி போட்டு இடையிடையே அந்த நூலை இழுத்து விடுங்கள். அதாவது தைச்சு முடிஞ்ச பிறகு இப்படி இழுத்து விட்டால் அந்த சுருக்காக வரும். நீங்கள் ஊசி பின்னால நீங்கள் கொஞ்சம் தூரமாக அந்த கொஞ்சம் சுருக்கி இழுத்து நூலை இழுக்க சுருக்கப்பட்டு வரும். இப்படி நாங்கள் சுருக்கி போட்டு நாங்கள் இனி தைக்க போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, நாங்கள் இனி வந்து வேண்ட அந்த சட்டையோட சேர்த்து இந்த புரில வச்சு இப்படியே தைச்சு கொண்டு போகிறோம்.
நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் எடுத்து வச்சு நாங்கள் தைச்சு கொண்டு போவோம். ஏனென்றால் நாங்கள் இந்த அந்த புரில் மாதிரி பிடிச்சிருக்கிறதுல நல்ல ஒரு நீட்டாக வரும். இந்த குட்டி குட்டி சுருக்கா வரைக்கும் வடிவாக இருக்கும் குழந்தை பிள்ளைகள உடுப்புகளுக்கு. இதே மாதிரி நீங்கள் பெரியாக்கள உடுப்புகளுக்கும் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க நான் தைச்சு முடிஞ்சுட்டு இப்படித்தான் இருக்க போது. நான் இனி வந்து படிமான தையல் இனி போடணும். படிமான தையல் போட்டால் நல்ல ஒரு நீட்டாக அந்த கிளம்புண்ட மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு நீட்டாக படிமானமாக இருக்கும். இப்போ பாருங்க நான் அந்த தைச்சதுக்கு மேலே திரும்ப ஒருக்கா தைச்சு நான் படிமான தையல் போடுறேன். மிகவும் ஒரு அழகாக இருக்குது. அதே நேரம் அந்த அதாவது மிகுதியாக இருக்கிற அந்த நூல்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி விடுங்கள். இப்போ நான் வந்து மெட்ட பகுதிக்கும் நான் இப்படி செய்ய போகிறேன், அதாவது இப்படி தைக்க போகிறேன். இப்படி தைச்சி போட்டு நாங்கள் நார்மலாக பின்னுக்கு நீங்கள் அந்த நூல் கட்டுமா போல விடலாம். நான் இதில் வந்து சைட்டுக்கு தான் நூல் கட்டுற மாதிரி விட போகிறேன். இது வந்து நாங்கள் எல்லா குழந்தை பிள்ளைகளுக்கும் போடலாம். அதாவது ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி நாங்கள் எல்லாருக்குமே போடலாம். இந்த உடுப்பை வந்து வெயில் காலங்களில் குழந்தைகளுக்கு நாங்கள் முக்கியமாக போட வேண்டிய உடுப்புகள் இப்படியான உடுப்புகள் தான். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த அதாவது மெல்லிய ஸ்கின் தோலுகள் வந்து அப்படி இருக்க அவர்களுக்கு நாங்கள் மொத்த உடுப்புகள் எதுவுமே போட இல்லாத அவர்களுக்கு நல்ல ஒரு காற்று விழத்தக்கனையாக நல்ல ஒரு மென்மையான உடுப்புகளை தான் போடணும். அந்த வகையில் நீங்கள் இப்படி உடுப்புகளை தைச்சி போடலாம். இப்போ பாருங்க நான் அந்த டசில் நூல் தைச்சிருக்கிறேன். அந்த நூலையும் சைட்டில் நாங்கள் தைச்சி போட்டு இப்போ நாங்கள் அதை கட்டி விடணும். இப்போ பாருங்க தைச்ச முடிஞ்ச பிறகு இப்படி தான், அதாவது நான் அதுக்கு பூ மாதிரி சின்ன ஒரு குட்டி பூ மாதிரி நாங்கள் தைச்சிருக்கிறோம். என்ன நாங்கள் தைக்கிறண்டாலும் நல்ல ஒரு நீட்டாக தைக்கணுன்றதுக்காண்டி நான் வடிவாக இருக்கணுன்றதுக்காண்டி அப்படி செய்திருக்கிறேன். இப்படி தையுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க தைச்ச முடிஞ்ச பிறகு எங்களுடைய குழந்தை பிள்ளைகளுக்குரிய உடுப்பு ரெடி. இது வந்து அதாவது பிறந்த குழந்தைகள்ல இருந்து அதாவது 4 மாதம் 5 மாத குழந்தை வரையும் நாங்கள் போடலாம். மிகவும் ஒரு நல்ல ஒரு உடுப்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய குட்டீஸ்களுக்கு நீங்கள் இப்படி தைச்சு போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் நீங்கள் பூவுக்களை செய்கிறண்டாலும் செய்யலாம். நான் இப்போ பிளேனாக விட்டிருக்கிறேன். நான் பூவுக்கும் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு செய்து காட்டுவேன். அதாவது குட்டீஸ்களுக்கு நாங்கள் இப்படி செய்து போடும்போது மிகவும் அழகாக இருக்கும். அந்த சைட்டில் நாங்கள் இப்படி கட்டி விட்டோம்னா சரி, அவ்வளோதான் வேலை. இதில் பெரிய வேலை எதுவும் இல்லை, சிம்பிளான ஒரு டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் தொடர்ந்து பாருங்கள். இப்போ பாருங்க நான் என்னுடைய டெய்லரிங் ஃபைலில் நான் வந்து ஃபிட் பண்ணி வைக்க போகிறேன். இதில் நீங்கள் எழுதி விடுங்கள், அதாவது குழந்தைகளுக்குரிய ஆடைன்னு சொல்லி எழுதி விடுங்கள். எத்தனை மாதம்ன்ட்டு சொல்லி அதையும் போட்டு விடுங்கள். அதாவது 0லேருந்து 4 மாதம்னு சொல்லி அதையும் போட்டு விடுங்கள். 4 மாத குழந்தைகளுக்குரிய ஆடைன்னு சொல்லி அதையும் போட்டு விடுங்கள். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வென்சா சங்கர் யூடியூப் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.